ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு பால் எடுத்து செய்யணும். இப்போ இதுக்கு தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுக்கணும். பட்டை 3 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 1, இஞ்சி பூண்டு விழுது 10 ஸ்பூன், ஆயில் 12 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அரை முடி தேங்காவை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி நம்ம அளந்து ஊற்றும் போது அதோடு மிக்ஸ் பண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அரிசி இந்த ஆழாக்கில் 3 நான் எடுத்திருக்கேன். ½ அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசியே எடுத்துக்கலாம். பொன்னி ரைஸு தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க.
இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஸோ ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே விட்டுடுங்க, நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதோட வந்து உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. நல்லா தக்காளி எல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிடும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி அந்த ஆயில் வந்து மேலே திரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆழாக்கில் வந்து நான் 3 ஆழாக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஆழாக்கு வந்து 2 ஆழாக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ 6 ஆழாக்கு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி வந்து 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுருணும். பாருங்கள், தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ இது மேலே வந்து வெயிட் வந்து வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ தம்லேருந்து எடுத்தாச்சு.
பாருங்கள் ரைஸ் எல்லாம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, தண்ணிலாம் எதுவுமே இல்லை. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பருப்போட மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.